வரணும் முன்ட்டு நாய் தான் வா அப்படின்னு சொல்லி கூட்டிக் கொண்டு வந்துட்டாள். சரியா, இப்போ இது புதுசாக வந்து திறந்திருக்கிற ஒரு கட்டடம். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவசர சிகிச்சை பிரிவு. சரியா, இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நாட்களுக்கு முன்னால் தான் வந்து திறந்திருக்கிறோம். அவசர சிகிச்சை பிரிவுக்கு வந்திருக்கிறோம். சரியோ, வந்தாச்சு. வந்தால் சரியான க்ரௌட் பாருங்கள், 194வது ஆள் நாங்கள். சரியோ, சரி என்னோட வந்து எனக்கு ஆஸ்பத்திரிக்குள்ளே வந்தாலே என்ன செய்யும், ஒரு தலை இடிக்கும். அந்த ஸ்மெல்லுகள், அந்த மருந்து சும்மாவே காய்ச்சல் தலைவலின்னு சொன்னாலே பனடோலே போட மாட்டேன். இதில் வந்து இந்த மருந்து இதுகள் எல்லாம் மணக்க சரியான மாதிரி தலை இடிக்குது. இதுலேயும் 194வது ஆளுன்னு சொன்னால் அப்போ பாருங்கவன் போயிட்டு வரலாம்னு பார்த்தா இல்லை, இருக்கணுமேனு சொன்னால் நிறைய பேர் நம்பர்ஸ் படி தான் கூப்பிடுவினோம். அப்போ திருப்பி போகவும் மேலாது. சரி என்ன செய்கிறது, ஊசியை போட்டுட்டு போவோம்னு சொல்லி போட்டு இருக்கிறோம். சரியான மாதிரி சனமாக கிடக்குது. என்ன செய்கிறது, வந்துட்டோம். வடிவ ஆறுதலாக பொறுமையாக இருந்து எங்களோட வேலை முடி மட்டும் பொறுமையை காக்கத்தானே வேணும் என்று சொல்லி போட்டு இருக்கிறோம். சரியா, பாருங்க ஆள் கொஞ்சம் சரியான பயத்தில் இருக்கிறா. சரியோ, என்னென்னு சொன்னால் ஊசி போடுறதுக்கு பயமாக இருக்கும். பேசி கொண்டிருக்கிறாள், என்ன உன்னாள் தான் உண்ட நாய் தான், இனி வெட்டவே மாட்டேன் நாயோட விளையாடுறதுக்கு, நாய்க்குட்டியோடு அப்படின்னு சொல்லி இவன் விளையாடுறது. பிறகு என்னையை வந்து சாப்பிட்றா. சரி எஜ்ஜ பாருங்க, இதான் அது பப்பு உண்ட அந்த ஊசி போட்ட காட் எப்படி இருக்கான்னு பாருங்க. இது வரும்போது கொண்டு வரணும் நாங்கள். இப்போ ஊசி நாய் கடிச்சு ஊசி போடும்போது கொண்டு வந்தால் அவைக்கு சரியான முறையில் ஊசி போட்டதோண்டு பார்த்து இலகுவாக போடுவினோம். என்ன பாருங்க, ஆளும் பப்பு மாதிரியே அவருக்கு ஒரு கிளினிக் கார்டில் வந்து ஒரு பப்பி இருக்கிறான்னு. சரி ஓகே, அப்போ இது எங்கே நாங்கள் ஊசி போடுறாங்கன்னு சொன்னால் எங்களுடைய பருத்தித்துறையில் இருக்கிற பாருங்கள் சரியா ஆளுக்கு ஊசியெல்லாம் போட்டுக்கிறோம். லைக்கான்னு சொல்லி போட்டு தும்பளை ரோட்டில் இருக்குது பாயிண்ட் பெட்ரோ. அவர் தான் எங்களுடைய பப்புவோட டாக்டர். சரியான முறையில் ஊசியெல்லாம் போட்டாச்சு, பயம் இல்லை. இருந்தாலும் நாங்கள் போடத்தானே வேணும். இப்போ என்ன கட்டணும்னு சொன்னால் உள்ளே கூப்பிடணும். சரியோ, இப்போ வந்து ஆளை அனுப்பி போட்டு நான் வழியில் நிற்க போகிறேன். பயந்து போகிறா. சரியா, ஆளை பார்க்க சரியான பயமாக இருக்கும். ஆனால் நான் எத்தனை ஊசியும் போடுவேன், டேப்லெட் தான் எடுத்துக்கொள்ள மாட்டேன். சரியோ, அப்போ அதனால் நான் ஊசியெல்லாம் சிம்பிளாக வந்து குத்திப்பேன், பிரச்சனை இல்லை. பாவமாக இருக்க ஆளை பார்க்க இருக்கிறா. ஊசி போட்டுட்டு வீட்டை போகிறது தான் என்ன கட்டம்னு தெரியல. ஆள் வந்து பாவம் மாதிரி முகத்தை வச்சு கொண்டு இருக்கிறா. சிரிச்சாலும் போவேக்க அடிப்பாள், வேண்டாம். எப்படி இருக்கு ஊசி போட்ட அனுபவம்? என்ன கேட்ட மிஸ் கிளம்புற மாதிரி ஊசி போட்டா சாப்பாடு அதை சுற்றி தரேன். நாய் மாதிரி குழச்சிக்கிட்டு அந்த பேச்சு பேசுற நீ நாய் மாதிரி குறைச்சிருக்கா தெரியா? எனக்கு ஒன்று தெரியாது ஊசி சொல்லியோ.